வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இந்த கிராஸ் கோர்ஸ் சீரிஸில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஆசிலேஷன்ஸ். நீட்டை பொறுத்தளவில் ஆசிலேஷன்ஸ் வேவ்ஸ் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரே யூனிட்டு. இன்றைக்கி ஆசிலேஷன்ஸ் மட்டும் பார்த்துடலாம், அடுத்த வீடியோவில் வேவ்ஸ் பார்க்கலாம். ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் ரெண்டும் சேர்ந்து கம்பைண்டாக நமக்கு நீட்லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. 2019 கேட்ட 3 கொஷின்ஸுமே இந்த ஆசிலேஷன் டாப்பிக்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஆசிலேஷன்ஸை பொறுத்தளவில் இது ஒரு பாக்கெட் கொஷினே சொல்லலாம். ஆசிலேஷன்லேருந்து கேட்க போகிற கொஷின் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்லேருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனும் வேவ்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருந்தால் நம்ம இதில் வந்து கேட்கக்கூடிய கொஷின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஃபண்டமெண்டல் பற்றி இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுங்கிறது கண்டிப்பாக ஒரு பீரியாடிக் மோஷனாக இருக்கணும் இல்லைங்களா. எல்லா பீரியாடிக் மோஷனையும் நம்ம வந்து ஆசிலேஷன்னு சொல்ல முடியாது. எர்த்து வந்து சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகி வருது, அது வந்து பீரியாடிக் மோஷன் தான். கரெக்டான டைம் பீரியடில் 1 இயருக்கு ஒரு தடவை ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வருது, அது பீரியாடிக் மோஷன் தான். ஆனால் அதை வந்து ஆசிலேஷன் சொல்ல முடியாது. பீரியாடிக்காகவும் இருக்கணும், ஆசிலேட்ரி மோஷனாகவும் இருக்கணும். சரிங்க, பாருங்கள், ஒரு சிம்பிள் பெண்டலம் எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிள் பெண்டலம் எடுத்தோம்னா அதில் ஒரு 2 and fro மோஷன் இருக்கணும். ஆசிலேஷன் மாதிரி மீன் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த எக்ஸ்ட்ரீம் போகும், திரும்ப லெஃப்ட் சைடு உள்ள எக்ஸ்ட்ரீம் போகும், திரும்ப மீன் பொசிஷன் வரும். இந்த மாதிரி 2 and fro கம்ப்ளீட் 2 and fro உள்ள மோஷன் வந்து நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லலாம். இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மோஷன் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்ப்ரிங்கில் மாஸ் கட்டி இந்த மாஸை வந்து நம்ம இழுத்து விடுறோம் அப்படின்னா இந்த மாஸ் என்ன ஆகும், 2 and fro இதை மீன் பொசிஷனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 2 and fro வந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ இது லீனியர் டைரக்ஷனில் நடக்கூடியது. இதையே நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் 2 டைப்பு. இந்த மாதிரி லீனியர் டைரக்ஷனில் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா இது வந்து லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஆங்குலராக நடக்குது, இதை கன்டினியூ பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு கர்வேச்சர் மாதிரி இருக்கும், ஒரு சர்க்கிளோட கர்வேச்சர் மாதிரி இருக்கும். இதை அப்படியே கன்டினியூ பண்ணோம்னா ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகும். இதை வந்து ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுவோம். இது இதில் உள்ள 2 டைப்ஸ். ஓகே, இதில் நம்ம ஒரு வேவை வச்சு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஒரு வேவ் ட்ரா பண்ணிவிட்டு அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். வேவோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் வேவ் ட்ரா பண்ணியிருக்கேன், சைனசாய்டல் வேவு. இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம ஆம்ப்ளிடியூட் ஏன்னு சொல்லுவோம். இந்த டோட்டல் வேவோட லென்த்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அதை வந்து லேம்டா வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். இந்த இதான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் இல்லையா. இதை அப் சைடு இருக்கக்கூடிய க்ரஸ்ட் பார்ட்டோடு சேர்த்து 0 வரை வரணும், இங்கேருந்து டவுன் சைடு ஃபுல்லாக போகணும். இதுதான் ஒரு கம்ப்ளீட் வேவு. இந்த கம்ப்ளீட் வேவுக்கான டைம் வந்து டைம் பீரியட் டீன்னு சொல்லுவோம். இந்த டைம் பீரியடை வந்து ஃப்ரீக்வன்சியாக மாற்றுறதுனா 1/t போட்டுக்கலாம். இல்லை இதே ஆங்குலரில் சொல்லணும், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒமேகா = 2π/t போட்டோம்னா நமக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கிடச்சிடும். இது t டைமாக இருந்துச்சுன்னா இது வந்து அதில் ஆஃப் உள்ள வந்து t/2 இருக்கும், இந்த டைம் வந்து t/4 இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனாகவும் நம்மளால் இன்டர்பிரட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய ஆஃப் சர்க்கிள் எடுத்துக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய ஆஃப் சர்க்கிள் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அப்போ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து சர்க்கிளாகவும் நம்மளால் சொல்ல முடியும். இந்த கீழே இருக்கக்கூடிய ஆஃப் பார்ட் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் ஷேப்பாகவும் இருக்கும். ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா எல்லாருக்குமே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். x = xன்னு எழுதிக்கலாம், இல்லை ஒய்ன்னு எழுதிக்கலாம், எதனாலும் எழுதிக்கலாம், என்ன டைரெக்ஷனில் கொடுக்குறாங்கிறத பொறுத்து. நான் xன்னு எழுதிக்கிறேன். x = a sin ωt அப்படிங்கிறது இதோட சின்டெக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இல்லையா. இதே சில இடங்களில் x = a cos ωtன்னு எழுதுவோம். எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும், எப்போ சைன் ஃபங்க்ஷனாக எழுதணும், எப்போ காஸ் ஃபங்க்ஷனாக எழுதணும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ சைன் ஃபங்க்ஷனுக்கு சைனோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சைன் வேல்யூ வந்து 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரை எப்படி இருக்குது, 0 டிகிரியில் வேல்யூ வந்து 0வாக இருக்குது, 90 டிகிரியில் வேல்யூ வந்து 1ஆக இருக்குது. ஸோ 0லேருந்து 1 வரையும் இன்க்ரீஸ் ஆகுது, லோயர் வேல்யூலேருந்து ஹையர் வேல்யூ போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு வாட் இட் இஸ் வேவ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை சைன் ஃபங்க்ஷனை எழுதலாம். அதாவது ஸ்டார்டிங் வந்து 0ல் இருக்கணும், மினிமம் பொசிஷனில் இருக்கணும், அதுக்கடுத்து மேக்ஸிமம் போகணும். இப்போ இந்த வேவ் பாருங்கள், ஸ்டார்டிங் வந்து 0ல் இருக்குது, டைம் 0ல் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ல் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் ஆகுது 0 ஆகுது, இப்படி ஒரு சைக்கிளிக்காக இருக்குது. ஸோ இந்த வேவ் வந்து கண்டிப்பாக நம்மளால் சைன் ஃபங்க்ஷனாக எழுதலாம். இதை வந்து x = சைனுன்னு சொல்ல முடியும், சைன் a sin ωt. சரிங்களா. இந்த சைன்லேயே ப்ளஸ் ஃபங்க்ஷன் மைனஸ் ஃபங்க்ஷன் இருக்குது.
அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்குது, ஆரம்பித்த உடனே ப்ளஸில் இருக்குது. ஆம்ப்ளிடியூட் வந்து ஆரம்பித்த உடனே ப்ளஸில் இருக்குது. பாசிட்டிவ் சைடு தான் ஃபஸ்ட்டு வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போனா இது பாசிட்டிவ் சைன் வேவு, ப்ளஸ் ஏ சைன் ஒமேகா டி. பாசிட்டிவில் இந்த சைன் வேவை நம்மளால் சொல்ல முடியும். இதுவே நெகட்டிவில் வருது அப்படின்னா, கீழேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த வேவ் பாருங்கள், நெகட்டிவ் சைடு ஆரம்பிக்கும். இதுவும் சைன் வேவ் தான். ஏன், ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு தான் மேக்ஸிமம் போகுது, ஆனால் நெகட்டிவ் மேக்ஸிமம் வருது. ஸோ இந்த வேவுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா மைனஸ் ஏ சைன் ஒமேகா டின்னு எழுதணும். இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸ்டார்ட் ஆகிறது வந்து நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி, இதுவே காஸ் ஃபங்க்ஷன் பாருங்கள். காஸ் வந்து 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரையும் வேல்யூ எப்படி இருக்குது, 0 டிகிரிக்கு 1 இருக்குது, 90 டிகிரியில் 0 இருக்குது. அப்போ அதிகமான மேக்ஸிமம் வேல்யூலேருந்து மினிமம் வேல்யூக்கு போகணும். வேவ் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்லேருந்து மினிமம் பாயிண்ட்டு போகுது. இங்கே பாருங்கள், 0ங்கிற டைமில் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்குது இல்லையா. இந்த வேவில் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த குவார்ட்டர் இல்லாமல் இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்லேருந்து தான் இங்கே ஸ்டார்டிங்கே இருக்குது. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ எடுத்தோடனே டி டைம் 0 டைம்லேயே, டி ஸ்டார்டிங் இனிஷியல் ஆரிஜின் பாயிண்ட்லேயே அது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடு இருக்குது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம்லேருந்து மினிமம் வருது, மேக்ஸிமம் வேல்யூலேருந்து மினிமம் வேல்யூ போச்சு அப்படின்னா அது வந்து காஸ் ஃபங்க்ஷன். இதை வந்து எப்படி எழுதணும், ஏ காஸ் ஒமேகா டின்னு எழுதணும். இது கர்வ் வந்து பாசிட்டிவ் சைடு, கிராஃபில் பாசிட்டிவில் ஆரம்பிக்கிறனால இது பாசிட்டிவ் ஃபங்க்ஷன், காசில் பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். இந்த கிராஃப் பாருங்கள், இது அதே காஸ் தான், ஏன்னா 0ல் வந்து மேக்ஸிமம் வேல்யூவில் இருக்குது. அப்போ இது நெகட்டிவ் சைடுன்னு வருது இல்லையா. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்குது, நெகட்டிவ் சைடு இருக்கனால இதை வந்து மைனஸ் காஸ் ஃபங்க்ஷன், ஏ காஸ் ஒமேகா டி. இது வந்து நெகட்டிவ் ஃபங்க்ஷன். இது மட்டும் எங்கே சைன் ஃபங்க்ஷன் எங்கே காஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஜென்ரலாக நம்ம சைன் ஃபங்க்ஷன் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எப்போயுமே 0 டைமில் 0 டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இதை தான் ஒரு ஸ்டாண்டர்ட் வேவாக நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஸ்டாண்டர்ட் வேவுக்கான வேவ் ஈக்குவேஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட வேவ் ஈக்குவேஷன் வந்து x ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. ஒய் கொடுத்தா ஒய் யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இதை வச்சே நம்மளால் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வெலாசிட்டியும் ஆக்ஸலரேஷனும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபர்தராக ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நம்ம வேவாக பார்த்ததை இப்போ ஒரு சிம்பிள் பெனில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதலாங்கிறத பார்த்தலாம். இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் பெனில் வந்து அதோட மீன் பொசிஷனில் இருக்குது. இதை ஆசிலேட் பண்ணோம்னா மீன் பொசிஷன்லேருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் போய் இப்படி வந்து ஒரு ஆசிலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணும் இல்லையா. இதுதான் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன். ஓகே, இந்த மீன் பொசிஷனில் இருக்கும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 மினிமமாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் போகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். 0லேருந்து மேக்ஸிமம் வேல்யூ போகும். அப்போ இந்த கேஸ்க்கு நம்ம என்ன எழுதணும், 0லேருந்து மேக்ஸிமம் போகுது. 0 அப்போனா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னா சைன் ஃபங்க்ஷன், சைன் ஒமேகா டி எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டின்னு எழுதணும். இதில் பாருங்கள், எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் தான் இருக்குது. நம்ம பாபை இங்கே இழுத்து பிடிச்சிருக்கோம், இங்கேருந்து விடுறோம். இங்கேருந்து விட்டால் அது வந்து மீன் பொசிஷனுக்கு போயிட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் போகும், திரும்ப இதே எக்ஸ்ட்ரீம் வரும், இப்படி ஆசிலேட் ஆகும். அப்போ ஸ்டார்டிங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்குது. மேக்ஸிமம்லேருந்து டுவோர்ட்ஸ் மினிமம் 0 டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு போகுது, மீன் பொசிஷனுக்கு போகுது. அப்போ மேக்ஸிமம்லேருந்து குறையுது அப்படின்னா இதை வந்து காஸ் ஃபங்க்ஷன் எழுதணும். காஸ் ஒமேகா டி, ஏ காஸ் ஒமேகா டி எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி. இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். மேக்ஸிமம்லேருந்து மினிமம் வந்துச்சுன்னா காஸ் ஃபங்க்ஷன், மினிமம்லேருந்து மேக்ஸிமம் போச்சுன்னா சைன் ஃபங்க்ஷன். சைனோட வேல்யூஸையும் காசோட வேல்யூஸையும் 0 to 90 டிகிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நமக்கு இப்போ கிளாரிட்டியாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு வெலாசிட்டியும் ஆக்ஸலரேஷன் ரெண்டுக்கும் ஃபார்முலா புக்கில் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ரீகால் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி எடுத்துக்கிறேன். இது வந்து எந்த மாதிரி வேவுக்கு, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேவுக்கு, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு ஆர்டினரி வேவுக்கு ஏ காஸ் ஒமேகா டி. இந்த ஏ காஸ் ஒமேகா டி வச்சுக்கிட்டு இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். இப்போ வெலாசிட்டிக்கு எழுத போகிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து வெலாசிட்டி ஆக்ஸலரேஷன் இந்த ரெண்டுக்கான ஈக்குவேஷன் வந்து நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதை ரெண்டையும் டெரைவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெலாசிட்டி v ஈக்குவல் டு dx by dt பண்ணிக்கலாம். dx by dt பண்ணால் a கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படியே வச்சுக்கலாம். சைன் ஒமேகா டியை பண்ணும்போது காஸ் ஒமேகா டி ஆகும். ஸோ தீட்டா மட்டும் பண்ணும்போது t வந்து 1 ஆயிரும். வித் ரெஸ்பெக்ட் டு dt பண்ணுறதுனால t 1 ஆயிரும். காஸ் ஒமேகாவில் இந்த ஒமேகா மட்டும் மல்டிப்ளிகேஷன் வருமா டிஃபரன்ஷியேஷனில். ஸோ a காஸ் ஒமேகா டி. நமக்கு என்ன தெரியும், இப்படி நான் எழுதுகிறேன். சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஒமேகா டி ஈக்குவல் டு 1 எழுதலாமா. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி எழுதலாம். இதில் காஸ் ஸ்கொயர்டு ஒமேகா டி ஈக்குவல் டு
1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி எழுதலாம். ஆர் இதில் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம், காஸ் ஒமேகா டியை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா ஃபங்க்ஷனே இல்லாமல் நமக்கு ஏ அண்ட் ஒமேகாவில் மட்டும் தான் வேணும். வியோட வேல்யூ சரி, ஆக்ஸலரேஷனோட வேல்யூ சரி, நமக்கு ஃபங்க்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும் இருக்குது ஈக்குவேஷன்லேருந்து. அதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். காஸ் ஒமேகா டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு வரும். சரிங்களா? அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன், ஏ ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டிக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ஸ்கொயர் ரூட் வந்து நான் பவரில் 1/2 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சைன் ஸ்கொயர் ஒமேகா டி என்னென்னு பாருங்கள். ஏற்கனவே நமக்கு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி தான் எடுத்துருக்கோம். இதிலேருந்து சைன் ஒமேகா டினா நான் என்ன எழுதலாம், எக்ஸ் பை ஏன்னு எழுதலாம். இல்லைனா சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டிக்கு என்ன எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர் எழுதலாம். சில புக்கில் டெரிவேஷன்ஸ் இருக்குது, இருந்தால் நீங்கள் அதே பார்த்துக்கலாம். அப்போ ஏ ஒமேகா 1 மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டிக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்டு ஹோல் பவர் 1/2 இருக்குது. ஏ ஒமேகா எல்சிஎம் எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் டிவைட் பை ஏ ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 1/2. இந்த ஸ்கொயர் ரூட் வந்து ஏக்கு மட்டும் எடுக்கலாம். இந்த ஏ ஸ்கொயர்டுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஏ ஆயிருமா. அப்போ ஏவும் கட் ஆயிருமா. கட் ஆயிருச்சுன்னா ஒமேகா இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 1/2 இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம், v ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர்டு ஆம்ப்ளிடியூடு, எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து மீன் பொசிஷனில் இருந்து அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் நமக்கு வெலாசிட்டிக்கு ஏற்கனவே டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதிட்டோம். இப்போ வெலாசிட்டி கிடச்சிருச்சு. ஒமேகா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஆக்ஸலரேஷனுக்கு டெரைவ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே வெலாசிட்டிக்கு எழுதி வச்சுருக்கோம். அப்போ வெலாசிட்டி இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது மூலமாக டிவி பை டிடி பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்ஸலரேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ ஏ ஒமேகா அப்படியே இருக்கும். காஸ் ஒமேகா டியை பண்ணால் மைனஸ் சைன் ஒமேகா டி. தீட்டாவை பண்ணும்போது டி 1 ஆயிரும். தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல டபிள்யூ, இன்னொரு டபிள்யூ வரும். ஸோ என்ன வரும், நெட்டாக மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டின்னு வரும் இல்லைங்களா. இதில் வந்து இந்த ஏ சைன் ஒமேகா டிங்கிறது தான் என்னது, எக்ஸு. ஏ சைன் ஒமேகா டிங்கிறது வந்து எக்ஸு. அப்போ ஆக்ஸலரேஷன் ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, இதுக்கு பதிலாக எக்ஸ் போட்டோன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸுன்னு வரும். அப்போ ஆக்ஸலரேஷனுக்கு நமக்கு என்ன ஈக்குவேஷன் வருது, ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸு. நமக்கு தேவையான ஈக்குவேஷன் வந்து நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். இப்போ ஏதாவது ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஒரு பெண்டுலமே எடுத்துக்கலாம். ஒரு பெண்டுலம் இருக்குது. பெண்டுலத்தோட மீன் பொசிஷன் இது வந்து 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷன். இதுலேருந்து இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகுது. எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போய் இந்த மாதிரி ஆசிலேட் ஆகுது. எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போச்சுன்னா தான் இது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஆம்ப்ளிடியூடுமோ. இதுக்கு நடுவில் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஏதாவது x1 x2 எனி டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் இது எழுதியிருக்கோம். இதில் ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஏங்கிறது வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எக்ஸு. இப்போ மேக்ஸிமம் பொசிஷனில் இருக்கும் போது, இந்த பாயிண்டில் இருக்கும் போது அட்டு மேக்ஸிமம் பொசிஷனில் எக்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவல், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஏக்கு ஈக்குவலாக மேக்ஸிமம் பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ் வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா வெலாசிட்டி என்னவாக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஏக்கு ஈக்குவல் ஆயிடுது. எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து ஏ ஸ்கொயர்டு ஆயிரும். இது 0 ஆயிரும். அப்போ வி வந்து என்னவாயிருது, இது டோட்டலாக 0 ஆயிடுச்சுன்னா விஏ 0 ஆயிடுது. வெலாசிட்டியே இல்லைன்னு சொல்லுவோம். இல்லை அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பொசிஷன், அதாவது மீன் பொசிஷன், இந்த சென்டர் பாயிண்டில் எக்ஸு 0 இருந்துச்சுன்னா வி என்னவாக இருக்கும், இது 0 ஆயிடுது. அப்போ ஏ ஸ்கொயர்டுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது ஏவாயிரும், ஏ ஒமேகான்னு வரும். இது வந்து வெலாசிட்டி வச்சு எழுதியிருக்கோம். இதே மாதிரி ஆக்ஸலரேஷனுக்கு எழுதுங்க. அட் மேக்ஸிமம் பொசிஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவாயிரும். அப்போ ஏ வந்து என்னவாகும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஏன்னு இருக்கும். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஜஸ்ட் ஏன்னு இருக்கும். அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0னா ஆக்ஸலரேஷன் என்னவாயிரும், 0 ஆயிரும். இப்போ பாருங்கள், வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் பொசிஷனில் 0, வேறஸ் ஆக்ஸலரேஷன் வந்து மீன் பொசிஷனில் தான், மினிமம் பொசிஷனில் தான் 0. அதே மாதிரி வெலாசிட்டி வந்து மீன் பொசிஷனில் வந்து அதோட மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குது. ஏ ஒமேகாங்கிறது வெலாசிட்டியோட மேக்ஸிமம் வேல்யூ.
அந்த மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பொசிஷனில் தான் ஆக்ஸலரேஷன் வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஏன்னு மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. ரெண்டுமே அப்படியே மாறி இருக்கும். ஃபங்க்ஷன் பார்த்தாலே தெரியும், v வந்து பாசிட்டிவ்லையும் a வந்து நெகட்டிவ்லையும் இருக்கும். நெகட்டிவ் சைன் வந்து ஒரு இண்டிகேட்டிவ் தான், கால்குலேஷன்ஸில் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அளவு தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த ஆசிலேஷன்ஸ் டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஷனையும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி ஆசிலேஷன்லேருந்து சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் வந்து ஒரு பாக்கெட் கொஷின். இந்த ஒரே ஒரு டாப்பிக்லேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக. என்னென்ன கொஷின்ஸ் ரீசெண்ட் இயர்ஸில் கேட்டிருக்காங்கிறது பார்த்துடலாம். இந்த கொஷின் பாருங்கள், 2019 கேட்டது. ஒரு சர்க்குலர் மோஷன் கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் மோஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மோஷன் வந்து பாருங்கள் கிளாக் வைஸில் மார்க் பண்ணி t = 4 செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்குலர் மோஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் தான். இதில் ஒய் ப்ரொஜெக்ஷனுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒயில் என்னென்னு கேட்டிருக்காங்க. எக்ஸில் அதோட மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 3 மீட்டர் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்குள்ள கேப் வந்து 3 மீட்டர் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸ்க்கு தான் நமக்கு என்ன ஃபங்க்ஷன் வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனை எழுத சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து t = 0 இருக்குது. சரிங்களா, t = 0 இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதும் போது நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து ஒரு சைனாக இருக்கலாம். y = சைன் ஃபங்க்ஷன் எழுதலாம், இல்லை காஸ் ஃபங்க்ஷன் எழுதலாம். சைனில் ப்ளஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, சைனில் மைனஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. நான் சொல்கிறேன், இதுக்கு ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன் பாருங்கள். இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா -a sin ωt இருக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸில் சொல்கிறேன். y = மைனஸ் ஒரு ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஒரு மைனஸ் ஃபங்க்ஷன். y = ப்ளஸ் a cos ωt இருக்கலாம், இல்லை y = -a cos ωt. இந்த 4 ஈக்குவேஷனில் எதாக வேணாலும் இருக்கலாம். இதில் a வேல்யூ ஒமேகா வேல்யூ மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த 4ல் ஃபஸ்ட்டு இது என்ன டைப்புங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா. t = 0 இந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க. t = 0 வந்து ஒய்யோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் இருக்குது. அடுத்து t கூட ஒய்யோட வேல்யூ மினிமமாக இருக்குது. இந்த பாயிண்டில் ஒய் என்ன, எக்ஸ் தான் 3 மீட்ரு, ஒய் வந்து 0 இல்லையா, ஒய்யோட ப்ரொஜெக்ஷன் வந்து 0. அப்போ மேக்ஸிமம்லேருந்து 0 போகுது. t டைமில் மேக்ஸிமம் இருக்குது, அதுக்கப்புறம் 0 போகுது. ஸோ மேக்ஸிமம்லேருந்து 0 போகுது அப்படின்னாலே அது என்ன ஆகுது, ஒரு காஸ் ஃபங்க்ஷன், ப்ளஸில் இருக்கக்கூடிய ஒரு காஸ் ஃபங்க்ஷன். அப்போ ப்ளஸில் இருக்கக்கூடிய ஒரு காஸ் ஃபங்க்ஷன்னா நம்ம மீதி எல்லாத்தையுமே விட்டுறலாம். ப்ளஸில் இருக்கக்கூடிய ஒரு காஸ் ஃபங்க்ஷன் டெஃபினட்டாக அது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா. சரி, இதில் வந்து ஸோ ஏங்கிறது என்னது, ஏங்கிறது தான் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூடு 3 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இது 3 பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு ஒமேகாவுக்கு வேல்யூ வேணும். ஒமேகா வேல்யூ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். நமக்கு ஒமேகா என்ன தெரியும், ஒமேகா = 2π/tன்னு தெரியும். t வந்து 4 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2π/4 பண்ணோம்னா இது 1, இது 2. ஒமேகாவோட வேல்யூ வந்து π/2ன்னு வருது. அப்போ 3 cos πt/2. y = 3 cos πt/2. ஆப்ஷன் 4th ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட்டு நம்ம டயக்ராம் வச்சு தான் இதை சால்வ் பண்ணியிருக்கோம். 2019 இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆவரேஜ் வெலாசிட்டி சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுக்கு 1 கம்ப்ளீட் வைப்ரேஷன் கேட்டிருக்காங்க. சிம்பிள் பெண்டலுமே ஒரு சிம்பிள் ஹார்மானிக் தான். ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்னால் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. நமக்கு ஏற்கனவே வெலாசிட்டிக்கு வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம். v = ω(a² - x²). இதில் மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன இருக்கும், x² வந்து 0 இருந்தால் மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். 0 இருந்துச்சுன்னா இது வந்து என்னவாக இருக்கும், a ஒமேகாவாக இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஆனால் இங்கே கேட்டிருக்கு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னது, ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இல்லைங்களா. இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது, ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 1 கம்ப்ளீட் வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேயே போயிட்டு திரும்ப இங்கேயே வந்து முடிஞ்சால் தான் 1 கம்ப்ளீட் வைப்ரேஷன். அப்போ இது வந்து இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் மீன் பாயிண்ட் தான். இதில் டிஃப்ரென்ஸே கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் மாதிரி, ஒரு சர்க்குலர் மோஷன் மாதிரி. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி 0. ஆவரேஜ் வெலாசிட்டி வேறு எந்த வேல்யூ எழுதிடக்கூடாது. இவங்க கொடுத்த கம்ப்ளீட் சைக்கிள்னு கொடுத்தனால இது வந்து 0. இந்த பாயிண்ட் டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு இல்லை எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் டு எக்ஸ்ட்ரீம் இந்த மாதிரி கொடுத்தா நம்ம கால்குலேட் பண்ணவே தவிர 1 கம்ப்ளீட் சைக்கிளும் போது கண்டிப்பாக அது வந்து 0 ஆயிரும். இது 2019 கேட்டால் 3வது கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி 2019 இந்த ஆசிலேஷன் வேவ்ஸ் ரெண்டும் சேர்ந்தே 3 கொஸ்டின் தான். அந்த 3 கொஸ்டினுமே ஆசிலேஷன்லேயே கேட்டாங்க. வேவ்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸே இல்லை. இது 3rd கொஸ்டின். ஒரு SHMோட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. a0 + a sin ωt + b cos ωt கொடுத்துட்டு
ஆம்ப்ளிடியூட் கேட்டிருக்காங்க. ஈக்குவலண்ட்டாக டோட்டலாக என்ன ஆம்ப்ளிடியூட் இருக்கணும். நமக்கு இந்த கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷனில் எது ஆம்ப்ளிடியூடு, ஏவும் பியும் தான் ஆம்ப்ளிடியூடு. அந்த ஸ்டாண்டர்ட் சின்டெக்ஸில் பார்க்கணும், அந்த எழுதக்கூடிய மெத்தடில் பார்க்கணும். இது ஆம்ப்ளிடியூட்னு நினச்சிடக்கூடாது. இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இதுதான் வேவ் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஒரு வேவ் ஃபங்க்ஷனில் இருக்கிறதுல அந்த சைனில் இல்லை கொசைனில் எது மல்டிப்ளிகேஷனில் இருக்கோ அதுதான் ஆம்ப்ளிடியூடு. அப்போ ஏ அண்ட் பின்னு இதில் 2 டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூட் இருக்குது. ஆர்எல்ஸ் இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம், இதுவும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. ஏ0ங்கிறது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ ஒமேகா மைனஸ் ஏ0ன்னு கூட எழுதிக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம், ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பி காஸ் ஒமேகா டின்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இப்போ ஆம்ப்ளிடியூட் என்னென்னா 2 ஆம்ப்ளிடியூட் இருக்குது. ஒன்று ஏல இருக்குது, ஒன்று பியில் இருக்குது. ஏல உள்ளது வந்து சைன் ஃபங்க்ஷனாகவும் பியில் உள்ளது காஸ் ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அப்போ ஒரு சர்க்கிளில் வந்து சைன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகுது, காஸ் ஃபங்க்ஷன் இப்படி இருக்க போகுது, சைன் ஃபங்க்ஷன் இப்படி இருக்க போகுது இல்லைங்களா. அப்போ இதில் உள்ளது வந்து ஒரு பியாகவும் இது ஏவாகவும் இருக்குது. இதில் ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். அப்போ இதுக்கு வந்து ரிசல்டன்ட்டு ஈக்குவலண்ட் எப்படி இருக்கும், நம்ம ஏற்கனவே பிளேனில் படித்த மாதிரி சென்டரில் இருக்கும். இதுதான் இந்த ஆம்ப்ளிடியூடுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஏ ஈக்குவலண்ட்டு நான் எழுதிக்கிறேன், ஆம்ப்ளிடியூடு ஈக்குவலண்ட்டு. நம்ம என்ன அதில் படிச்சிருப்போம், இப்படி எக்ஸ்னு ஒரு வெக்டார், ஒய் ஒரு வெக்டார் இருக்குது அப்படின்னா ரிசல்டன் வெக்டார் என்ன இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நான் இதுக்கு அதே மாதிரி எழுதுகிறேன் அப்படின்னா ஏ ஈக்குவலண்ட் நான் என்ன எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு பண்ணுவோம். இந்த தீட்டாங்கிறது என்னது, ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. இது காஸ் ஃபங்க்ஷன், இது சைன் ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷனுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து எக்ஸாக்ட் 90 டிகிரி. அப்போ காஸ் 90 வந்து என்னவாகும், காஸ் 90 0 ஆயிரும். இந்த டேர்மே 0 ஆயிரும். ஸோ ஏ ஈக்குவலண்ட் என்னவாகும், இது டைரக்ட் ஃபார்முலா தான், நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில புக்கில் டைரெக்டாகவே இருக்குது. ஆம்ப்ளிடியூட் 2 ஆம்ப்ளிடியூட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் என்னவாக இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டாக இருக்கும். 2019 கேட்ட கொஷின். இதே கொஷின் 2015 வேறு டைப்பில் கேட்டிருக்காங்க பாருங்கள். சிமிலர் கொஷின் தான். 2015 கொஷின் பார்த்தவங்களுக்கு இந்த 2019 வந்து டைரெக்டாக பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அப்படி தான் கேட்டிருக்காங்க. வேறு வேவ் தனித்தனி வேவாக கொடுத்துருக்காங்க. ஏ சைன் ஒமேகா டின்னு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஒய்2 வந்து பி காஸ் ஒமேகா டின்னு கொடுத்துட்டு சூப்பர் இம்போஸ் பண்ணுறாங்க. சூப்பர் இம்போஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், ஒய் ஈக்குவல் டு ஒய்1 ப்ளஸ் ஒய்2ன்னு வரும். இப்படி வந்தால் ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பி காஸ் ஒமேகா டின்னு வரும். இதுதான் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ இதில் ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலண்ட் என்னவாக இருக்கும், இது ரெண்டுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெக்டார் மெத்தடில் எழுதணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஆப்ஷன் பி. அதே சிமிலர் கொஷினு ஒரே வேவில் கம்பைனாக கொடுக்க போல தனித்தனி வேவாக கொடுத்து அது சூப்பர் இம்போஸ் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சிமிலர் டைப். இந்த கொஷின் ரீட் பண்ணி பாருங்கள். 2018 கேட்டது. ஒரு பெண்டுலம் கொடுத்துருக்காங்க. பெண்டுலம் வந்து சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேட்டராக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷன்ஸ்லேயும் எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது அதோட ஆசலரேஷன் ஏ வந்து 20 m/s² கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மீன் பொசிஷனுங்கிறது வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 5 மீட்டர். மீன் பொசிஷன் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர் கொடுத்து டைம் பீரியட் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் ஏ நமக்கு ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா இந்த ஆசலரேஷன் ஃபார்முலா இதுதான் இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு நான் மைனஸ் போர்டில் அது ஒரு இண்டிகேட்டிவ் பர்பஸ். ஸோ ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸு ஆர்எல்ஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ்ன்னு வருமா. ஏவோட வேல்யூ வந்து 20, எக்ஸோட வேல்யூ வந்து 5. ஸோ 4ன்னு வருது. இதில் வந்து ஒமேகா ஸ்கொயர்டு வந்து 4. ஒமேகா ஈக்குவல் டு என்ன வரும், 2 radian/s வரும் இல்லைங்களா. நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி 2 radian/s ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இது கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ இதை வச்சுக்கிட்டு நமக்கு டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 2π/t நமக்கு தெரியும். அப்படியே ஒமேகாக்கு பதிலாக நான் 2π/t சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு 2 ஆர்எல்ஸ் டி ஈக்குவல் டு என்ன வரும், 2π/2ன்னு வரும். 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா π செகண்ட்ஸ்னு வரும். எஸ்ஸுங்கிறது வந்து செகண்ட்ஸ் யூனிட்டில் இருக்கேன். π செகண்ட்ஸு. ஆப்ஷன் 2வது ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். இதே டாப்பிக்கில் 2014 கேட்ட கொஷின் பாருங்கள். நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் ஹார்மானிக் ஃபங்க்ஷன் வந்து ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டின்னு கொடுத்துருக்காங்க. ஏ காஸ் ஒமேகா டி கொடுத்துட்டாங்க. எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் டைம் டி, அப்புறம் ஒமேகா வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ரிலேஷன் பிட்வீன் இல்லை கிராஃப் பிட்வீன் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு டி, ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் உள்ள கிராஃப் ஃபாலோயிங் கிராஃபில் 4 கிராஃபில் எந்த கிராஃப்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 என்ன கிராஃப்னு கேட்குறாங்க, ஏக்கும் டிக்கும். சரி, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷனுக்கு இதை நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். v ஈக்குவல் டு இதை 1 டைம் வந்து எக்ஸ் இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு,
இதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும், இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஆக்ஸலரேஷன் கிடைக்கும். ஏற்கனவே பண்ணதான் நம்ம அது பண்ணும்போது ஏ சைன் ஒமேகா டி வச்சு பண்ணோம். இப்போ காஸ் ஒமேகா டியில் கொடுத்தனால நம்ம திரும்ப பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன ஆகும், ஏ காசை பண்ணும்போது மைனஸ் சைன் ஆகும், மைனஸ் சைன் ஒமேகா டி, ஒமேகா பண்ணும்போது திரும்ப ஒமேகா டியை பண்ணும்போது திரும்ப ஒரு ஒமேகா வரும். ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு இதை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மைனஸ் ஏ ஒமேகா இருக்குது, சைனை பண்ணால் காஸ் ஒமேகா டி ஆகும், ஒமேகா டியை பண்ணும்போது இன்னொரு ஒமேகா வரும், நான் ஒமேகா ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி பண்ணது தான். இப்போ இதுக்கும் டீக்கும் உள்ள ஃபங்க்ஷன், அப்போ இது என்ன ஃபங்க்ஷனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு நெகட்டிவ் காஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது இல்லையா, ஏ ஈக்குவல் டு இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ, காஸ் ஃபங்க்ஷன் ஒரு மைனஸ் காஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம்லேருந்து ஆரம்பிச்சுன்னா இது வந்து சைன் ஃபங்க்ஷன், 0 to எக்ஸ்ட்ரீம் போனால் சைன் ஃபங்க்ஷன். ஸோ காஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், மேக்ஸிமம்லேருந்து இந்த மாதிரி மேக்ஸிமமில் இருந்துச்சுன்னா இது ப்ளஸ் காஸ் ஃபங்க்ஷன், ப்ளஸ் சைடு இருக்குது. அப்போ மைனஸ் காஸ் ஃபங்க்ஷனுங்கிறது நெகட்டிவ் மேக்ஸிமம்லேருந்து வரணும். அப்போ இந்த கிராஃபில் நம்ம கம்பேர் பண்ணால் நெகட்டிவ் மேக்ஸிமம்லேருந்து வரக்கூடியது வந்து சி ஆப்ஷன், சி தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு இந்த நம்ம எழுதியிருக்க 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், நமக்கு ஆக்ஸலரேஷன் ஈக்குவேஷன் கிடச்சது. இந்த ஈக்குவேஷன் ப்ளஸ் காஸ் ஃபங்க்ஷனா மைனஸ் காஸ் ஃபங்க்ஷனான்னு பார்த்து அதுக்கு அப்ரோப்ரியேட்டான கிராஃபை சூஸ் பண்ணால் போதும். 2017 கேட்டக்கூடிய கொஷின், அகைன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் தான். இதில் வந்து ஆம்ப்ளிடியூடு ஏ ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. தென் பார்ட்டிகுலர் மீன் பொசிஷன்லேருந்து அதோட டிஸ்டன்ஸு அப்படின்னா எக்ஸ் வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த பொசிஷனில் இருக்கும் போது, இந்த 2 சென்டிமீட்டர் பொசிஷனில் இருக்கும் போது வெலாசிட்டியும் ஆக்ஸலரேஷன் வந்து ஈக்குவல்னு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக, ஆக்ஸலரேஷனுக்கு ஈக்குவல். அப்படி இருந்துச்சுன்னா டைம் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வெலாசிட்டிக்கு நம்ம ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், ஒமேகா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, ஆக்ஸலரேஷனுக்கு ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸு. இப்போ ஒமேகா நமக்கு தெரியாது, 2 பக்கம் ஒமேகா கட் பண்ணிக்கலாமா, இதுவும் இந்த பவரும் கட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா, இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது வந்து 9 மைனஸ் 4 ஆகும், ஈக்குவல் டு 2 ஒமேகான்னு இருக்கும். இது 9 மைனஸ் 4 வந்து ரூட் ஆஃப் 5 ஈக்குவல் டு 2 ஒமேகா, ஆர்எல்ஸ் ஒமேகா ஈக்குவல் டு ரூட் 5/2ன்னு வருமா. ஸோ ஒமேகாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைம் பீரியட் கேட்டனால 2π/t சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நோன் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ரூட் 5/2. இப்போ டி தான் நமக்கு வேணும், டி அந்த பக்கம் கொண்டு வரலாம், இது இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும், 2π × 2 டிவைட் பை ரூட் 5ன்னு வருமா. இப்போ டி ஈக்குவல் டு 4π/√5ன்னு வரும். 4π/√5 ஆப்ஷன் இருக்கா, பி ஆப்ஷன். 2015 கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுற டைப்பில் இருக்குது. சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அலாங்க ஸ்ட்ரெயிட் லைனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு ஸ்ப்ரிங் டைப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு மாஸ் போட்டிருக்கோம். இந்த மாஸை நான் கீழே இழுத்து விட்டேன்னா என்ன ஆகும், இந்த மாஸ் வந்து மேலே கீழே மீன் பொசிஷனில் இப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் லீனியராக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இந்த மோஷனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. கீழே இழுத்து விடும் போது எக்ஸ்ட்ரீம் கீழே போகும்போது மேக்ஸிமம் போயிடுச்சுன்னா அதை தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் ஏன்னு சொல்லுவோம். நடுவில் ஒரு பாயிண்ட் x1 வச்சுக்கலாம், x2 வச்சுக்கலாம். ப்ராப்ளத்தை கொடுத்த மாதிரி x1 பாயிண்ட்டில் அதோட வெலாசிட்டி v1ஆகவும் x2ல் v2ஆகவும் இருக்குது. இதை கொடுத்துட்டு ஒரே பிளாக் தான், ஒரே செட்டு தான் இந்த சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில். அதில் 2 பொசிஷனில் 2 வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி கொடுத்துட்டு டைம் பீரியடுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் பீரியட் வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஒமேகாவில் தான் பண்ண முடியும். வெலாசிட்டிக்கு ஈக்குவேஷன் இருக்குது, இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நம்ம ஒமேகாவுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஒமேகாவில் 2π/t சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டீக்கு நம்ம எழுதிக்கலாம். இது சிம்பிள் லாஜிக். ஓகே, இப்போ நான் எப்படி ஈக்குவேஷன் எழுதுறேன், இந்த பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட் எழுதலாம். x1ங்கிற பாயிண்ட்டுக்கு எழுதணும்னா v1 வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஒமேகா தான் போடுறேன். ஏன் ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா 1 ஒமேகா 2ன்னு போட வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு இந்த 2 தான் வேரி ஆகுது. ஒரே மோஷனும் போது ஒரே பிளாக்கில் தான் இது நடக்குது. அப்போ அதில் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியும் ஆம்ப்ளிடியூடும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர், இது ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். இதே மாதிரி v2க்கு எழுதுனா ஒமேகா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர். ஓகேங்களா, ஒமேகாக்கு எழுதணும் ரூட்டோட வச்சு பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டா ரூட்டு போயிடும்.
இங்கே என்ன பண்ணலாம் v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் இது ஸ்கொயர் ரூட்டு போயிடும் a ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர் இங்கே என்ன ஆகும் v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர் ரூட்டை எடுக்கிறதுக்காக ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷனை நான் எதுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க a ஈக்குவல் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் ரெண்டுமே ஏக்கு ஈக்குவலாக இருக்கிறனால மீதி டேர்ம்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். ரெண்டுமே காமனாக ஏ இருக்கிறனால. ஸோ v1 ஸ்கொயர்ட் பை ஒமேகா ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் ஒமேகா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். மீதி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் a ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர். இதில் அதே மாதிரி v2 ஸ்கொயர் ஒமேகா டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டால் ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர் இருக்குமா. இப்போ இதில் ஏன்னு வச்சுக்கலாம். இதை x1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. a ஸ்கொயர் ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் x1 வருமா. இங்கே இதே மாதிரி a ஸ்கொயர் ஈக்குவல் டு v2 ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் வரும். இப்போ நமக்கு என்ன தெரியுது காமனாக இதுவும் a ஸ்கொயர் தான் இதுவும் a ஸ்கொயர் தான். ஸோ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அப்போ v1 ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு v2 ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர். இதை நான் ரப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுறேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் வந்து கன்டினியூ பண்ணலாம். x1 x2 ஒரு சைடு கொண்டு வரலாம். நமக்கு இந்த பக்கம் v1 ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது மைனஸ் v2 ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். இதை எல்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டேன். இந்த பக்கம் ஆர்ஹெச்எஸில் ஏற்கனவே x2 ஸ்கொயர் இருக்குது. x1 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் x1 ஸ்கொயர் ஆகும் இல்லையா. இதில் காமன் டினாமினேட்டர் ஒமேகா ஸ்கொயர் காமன் எடுத்துக்கிட்டால் v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் வரும். இது x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர். ஒமேகா இந்த பக்கம் கொண்டு வரலாம். கொண்டு போனோம்னா ஒமேகா ஸ்கொயர் நியூமரேட்டரில் இருக்கும். இது என்னவாகும் v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் பை x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர்னு இருக்கும். ஒமேகாவுக்கு ரூட் எடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் பை x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர் வரும். இந்த ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் பை x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர். இது டீக்கு ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன ஆகும் 2π இது ரெசிப்ரோக்கலாக வரும் x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர் பை v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர். இதுதான் கொடுத்ததுக்கான ரிசல்ட்டு. ஒரு ரிலேஷன் டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம வெலாசிட்டி ஈக்குவேஷன் ரெண்டுக்கு தனித்தனியாக எழுதியிருக்கோம். ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஒமேகாக்கு ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அதில் 2π/t சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லாஜிக் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். இந்த கொஸ்டின் பாருங்கள் 2015 தான். ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷனோட ஆசிலேஷன் ஏ அண்ட் மேக்ஸிமம் வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா வந்து ஆசிலரேஷனும் பீட்டா வந்து வெலாசிட்டின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸில் வந்து ஆல்ஃபா பீட்டா கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் வந்து ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக ஏபின்னு தவறுதலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன தெரியும் வெலாசிட்டி வந்து ஒமேகா இங்கே எழுதியிருக்கோம். ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இதில் மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வெலாசிட்டினா எக்ஸ் வந்து எங்கே மேக்ஸிமம் வெலாசிட்டி எங்கே இருக்கும் மீன் பொசிஷனில் தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். டெரைவ் பண்ணும் போதே சொன்னோம். அப்போ இது 0வாக இருக்கும். மேக்ஸிமம் வெலாசிட்டினா v ஈக்குவல் டு ஏ ஒமேகாங்கிறத மேக்ஸிமம் வெலாசிட்டி. இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பீட்டா ஈக்குவல் டு ஏ ஒமேகான்னு எடுக்கணும். ஓகேங்களா. இதே மாதிரி மேக்ஸிமம் ஆக்சலரேஷன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஆம்ப்ளிடியூடாக இருக்கும். எக்ஸ் வந்து எங்கே இருக்கிறதுலே மேக்ஸிமம் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் இருக்கும். அது ஆம்ப்ளிடியூடாக இருக்கும். ஏ ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஏங்கிறத மேக்ஸிமம் ஆக்சலரேஷன். ஆர்எல்ஸ் இதை தான் நம்ம என்னவா எடுக்க சொல்லியிருக்காங்க ஆல்ஃபான்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒமேகா ஸ்கொயர்டு ஏ. இந்த ஒமேகா ஸ்கொயர்டு ஏவை வந்து நான் ஒமேகா ஏ இன்ட்டு ஒமேகான்னு எழுதிக்கலாமா.
தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். ஏன்னா ஒமேகா ஏ நமக்கு இங்கே இருக்குது, ஏ ஒமேகா இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நான் எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், பீட்டா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பீட்டா ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒமேகா, ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஒமேகான்னு இருக்குது. எனக்கு டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் இந்த பீட்டா அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு பதிலாக 2π/t சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு ஆல்ஃபா. டி எந்த பக்கம் கொண்டு வரலாம், ஆல்ஃபா அந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ டி ஈக்குவல் டு என்ன வரும், 2π/β/ஆல்ஃபான்னு வரும். இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். ரீசெண்ட் இயரில் உள்ள எல்லா கொஸ்டினுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நான் இதுவரை டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம இப்போ மேலே இருக்க இந்த ஃபார்முலாலேருந்தும் பேசிக் ஒரு வேவோட பேசிக்கில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்லேருந்து தான் கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நீங்கள் 2013 2019 வரை இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.